ஏங்க நான் காரோட ஒவ்வொரு பிராண்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு ஒரு வரியில் சுருக்கமாக சொல்லுங்கள். ஓகேவா? மாருதி சுசுகி. எனக்கு வந்து பட்ஜெட்டில் ஒரு கார் வேணும். சிம்பிளாக எனக்கு வந்து ஒரு 4 லட்சத்துலேயே ஒரு கார் வேணும் அப்படின்னாலும், இல்லை வந்து எனக்கு பட்ஜெட்டாக ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக வேணும் அப்படின்னாலும் மாருதி சுசுகி போகலாம். ஓகே. அதோட மைனஸ்? நீங்கள் பில்டு குவாலிட்டிலாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. அது மாதிரி உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் குவாலிட்டி, அப்புறம் வந்து டிரைவிங் ப்ளஷர்லாம் அதில் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நார்மலாக பேசிக்காக எனக்கு ஒரு கார் வேணும், ஃபியூவல் எஃபிஷியண்ட்டோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மாருதி சுசுகி போகலாம். ஓகே. ரெனால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கார் தான் அவங்கள்ட்ட இருக்குது. மொத்தமே குவிட்டு, கைகரு, அப்புறம் ட்ரைபர், இந்த 3 தான். ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் வந்து எனக்கு 7 சீட்டர் வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு கார் தான் இருக்குது. 10 லட்சத்துக்குள்ளே எனக்கு ஒரு 7 சீட்டர் வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு கார் தான் ட்ரைபர். ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட்டில் எனக்கு ஒரு 7 சீட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெனால்ட் போகலாம். ஓகே. ஹூண்டாய் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும், இன்டீரியர் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹுண்டாய் போகலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த காப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, 1.2 லிட்டர், அதான் அதில் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ஜின்மே நல்லா சைலண்ட்டாக ரிலேபிளாக இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் ரிலேபிளான இன்ஜின் வேணும், ப்ளஸ் கொஞ்சம் இன்டீரியர் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் எனக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி கிளச்சும் கியர்லாம் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஹுண்டாய் போகலாம். ஹோண்டா பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐவி டெக் இன்ஜின் தான். எனக்கு வந்து ஸ்மூத்தாக இன்ஜின் இருக்கணும், வந்து நாய்ஸே இல்லாமல் இன்ஜின் இருக்கணும் அப்படின்றவங்க ஹோண்டா போகலாம். அதே நேரத்தில் வந்து எனக்கு மைலேஜ்லாம் தேவை, பெருசாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்றவங்களும் ஹோண்டா போகலாம். ஓகே. டாட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எது இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பில் குவாலிட்டி வேணும்ப்பா, நான் வந்து என்னோடய ஃபேமிலி வந்து நான் சேஃபாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றவங்க டாட்டா போகலாம். மஹிந்திரா வந்து எனக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கார் வேணும், மோஸ்ட்லி எனக்கு வந்து டீசலில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரணும் அப்படின்றவங்க மஹிந்திரா போகலாம். Volkswagen and ஜெர்மன் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், ஹேண்ட்லிங். ஒரே வாரத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்டிக்கு, எனக்கு வந்து ஓட்டுறதுனா அவ்வளோ பிடிக்கும், கார் கூட எனக்கு வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகணும், ரோடு கூட அவ்வளோ கனெக்ட் ஆகணும், எனக்கு வந்து டிரைவிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், டிரைவிங் ப்ளஷர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னவங்க கண்டிப்பாக வந்து ஜெர்மன் கார்ஸு, இல்லை அவங்க அதை கூட சேர்ந்த Volkswagen, ஸ்கோடா, ஜெர்மன் கார்ஸ்க்கு போகலாம். ஓகே. ஓகேவா? தேங்க்யூ.